வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ஷாக்கிங்கான நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்டர் விவேக் சார் ஹார்ட் அட்டாக்கால இன்னைக்கு மார்னிங் இறந்துட்டாரு. அவருக்காக சினிமா சீரியல் அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. 59 வயசு தான் ஆகுது விவேக் சாருக்கு. ஏப்ரல் 16ஆம் தேதியா நேற்று காலையில் விவேக் சாருக்கு மாரடைப்பு வந்துச்சு. உடனே சென்னையில் வடபழனியில் இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணாங்க. அங்கே அவருக்கு ஆஞ்சியோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லி எக்மோ ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்க. விவேக் சாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் நேற்று ஈவினிங் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதில் கோவிட்-19 தடுப்பூசிக்கும் விவேக் சாரோட ஹெல்த் இஷ்யூக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதையுமே சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்னைக்கு மார்னிங் 4:35க்கு விவேக் சார் இறந்துட்டாரு. அவரோட பிடிவு ரசிகர்களை மட்டும் இல்லாமல் சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு எல்லாருக்கிட்டுமே பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. விவேக் சாரோட பிரிவுக்கு எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. விவேக் சாரோட உடலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாமல் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட காமெடிஸ் எல்லாமே சோசியல் மெசேஜோட தான் வரும். 5 முறை பெஸ்ட் காமெடி ஆக்டர் அவார்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. காமெடி ஆக்டரா மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டர்ல சென்டிமெண்டா நடிச்சு தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருப்பாரு. டைரக்டராகவும் இருந்திருக்காரு. சினிமா பொறுத்த வரைக்குமே நிறைய டேலண்ட்டை வெளிப்படுத்தியிருக்காரு. காமெடி மூலமாக நிறைய விழிப்புணர்வுகளை ஆடியன்ஸ்க்கு கொடுத்திருக்காரு. இனி எல்லாருமே அவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம்.